லைட்டா இருக்கிற நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கோஇன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்ல. அது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நடக்கிற விஷயம் தான். எனக்கும் என்னோட ஃப்ரெண்டு நிக்கிதாவுக்கும் காலேஜ் டைமில் ஃப்ரெண்டாக மட்டும் இருந்த நாங்க. ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எனக்கு அண்ணி அப்படின்ற ஒரு பொசிஷனை வந்துட்டு அடைஞ்சிருக்காங்க. அம்மாவோட குலதெய்வ கோயிலும் என்னோட ஃப்ரெண்டோட குலதெய்வ கோயிலும் இப்போ ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தம்பிக்கு மொட்டை போடுறதுக்காக தான் அம்மாவோட ஊருக்கு வந்திருந்தாங்க. சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால நாங்களும் வந்துட்டு ஊருக்கு போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நினச்சி பார்க்கும்போதே வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் குழந்தைத்தனமாக தெரிஞ்சிட்டு இருந்த காலம் போய் எங்களுக்கு மேரேஜ் ஆகி எங்களுக்கு ஒரு குழந்தை, அவங்கள பார்த்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொட்டை அடிக்கும் போது தம்பி அலறானோ இல்லையோ ஃப்ரெண்ட் அழுதுருவாளாட்டுங்குது. அதுக்கப்புறம் அடித்து முடிச்சோட்டி தான் மூஞ்சில் சிரிப்பே வந்துச்சு. ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு.